இன்னைக்கு தான் உருப்படியாக விளையாடலாம் அப்படின்னு இருக்கானே தெரியல. பார்த்தாலும் விளையாட்டு சுடுறா கல் எடுத்து சுடுறா எனக்கே பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேம் டெலீட் பண்ணோம். அதான் வெப்சைட் டெலீட் பண்ணிச்சு. அப்பா ஃபோன் வச்சுட்டான்டா சாமி. உனக்கு ஏதாவது கேம் தெரியுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? கம்ப்ளைண்ட் கேமா? யார் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்? எதுவும் சரி பண்ண தெரியாது. நம்மளை பத்தி இப்ப என்னோட நீ எழுதணும், உன்னோட நான் எழுதுவேன். என் மேல இருக்க கம்ப்ளைண்ட்டு அவன் எழுதுவானா, அவன் மேல கம்ப்ளைண்ட்டு நான் எழுதுவேனா? அது என்ன யூஸ்? விளக்க கட்டி தொடிப்பான். இப்ப என்ன சொல்லுது, என்னோடதை நீ எழுதுவ, உன்னோடதை நான் எழுதுவேன். அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு என்னோட இருக்க தப்ப நான் எழுதிட்டு ரீட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க தப்ப நீ ரீட் பண்ணிட்டு அப்புறம் அப்படி சொல்றது. அப்புறம் இது நம்ம தப்ப திருத்திக்கலாம். ஓகே, நல்ல ஐடியா தான் இருக்கு. சரி ஓகே, விளையாடலாம்ண்ணா. இதான் தங்கச்சின்னு சொல்லு. வெயிட் பண்ண, நோட்டெல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி எடுத்துட்டு வரட்டும். டாடி உனக்கு இது ஒரு பெண்ணை எடுத்துக்கோ. பெண்ணா பென்சிலா? பெண்ணே கொடுத்துருண்ணா. இந்தா. சரி, நான் நீ அங்கிட்ட உட்காரு, நான் இங்கிட்ட உட்காடுறேன். நீ ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பி. ஓகே, சரி எழுதி தொலைறேன். நான் எழுதுறேன், நான் கொஞ்சம் எழுதுறேன். செஞ்செல்லாம் விடுவோம். அண்ணன் பற்றி நிறைய எழுதுனா நல்லா இருக்குமோ? சரி, நம்ம அண்ணன் என்ன சொன்னால் தப்பாக எழுத சொன்னான். எவ்வளோ தப்பு இருக்குது? 100 தப்பு, 100 எழுதுவோம். அது பெஸ்ட்டு. After a few hours, முடிச்சாச்சு பசங்க. ஏதோ அசஸ்மெண்ட் எழுதுகிற மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். சை, இவனுக்கெல்லாம் போய்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் எழுதுகிற மாதிரியே உட்காந்து எவ்வளோ எழுதுறது. கையெல்லாம் எழுதி வலிக்குது. இந்த பேடாவே காலி ஆயிடுச்சாடா சாமி. ஒரு பேடை காலி ஆகிற வரைக்கும் எழுதிருக்கேன். ஐயா சாமி.